வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு உண்டான திட்டம். தமிழகத்தில் இந்த மூத்த குடிமக்கள் 50 to 60, 70 இந்த வகையில் இருக்கிற மூத்த குடிமக்களுக்கு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த காணொளியானது 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான பல்வேறு அரசு நலத்திட்டங்களை மற்றும் சலுகைகளை பற்றி விளக்குகிறது. குறிப்பாக தமிழகத்தின் முதியோர் உதவித்தொகை 3000 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான கணக்கெடுப்பு பணிகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இந்த தாயுமானவர் திட்டத்தை தொடர்ந்து நடத்துகிறாங்க. தாயுமானவர் திட்டத்தின் கீழ் முதியவர்கள் இருப்பிடத்திற்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிவாரண சலுகைகளை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பான கோரிக்கைகள் குறித்து எதிர்பார்ப்புகளும் இந்த தொகுப்பு விவரிக்கிறது. முதியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நிதியுதவி, சமூக பாதுகாப்பு மற்றும் அம்சங்களை இந்த காணொளி விரிவாக உங்களுக்கு எடுத்துரைக்கும். இவ்வாறு மூத்த குடிமக்களின் நலன் சார்ந்த முக்கிய அறிவிப்புகளை தொகுத்து வழங்கும் நோக்கில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக மூத்த குடிமக்களுக்கு வந்திருக்க புதுமையான சலுகைகள், ஓய்வூதிய நலத்திட்ட அறிவிப்புகள், ஓய்வூதியம் மற்றும் ரேஷன் மற்றும் ரயில் பயண சலுகைகளை தொகுப்பை பார்க்கலாம். மூத்த குடிமக்களுடைய நலன் 3 முக்கியமான அறிவிப்புகள். மாதம் 3000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை, வீடு தேடி ரேஷன், தாய்மானவர் மீண்டும் வர வாய்ப்பு, ரயில் பயண சலுகை மத்திய பட்ஜெட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ உதவித்தொகை உயர்வு 1000லிருந்து 3000 ரூபாய் முதியோர் தொகையை உயர்த்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகையை பெற்று 60க்கு மேலே மூத்த குடிமக்கள் தற்பொழுது 1000 வாங்கியிருந்தாங்க. ஆனால் இப்போ மாற்றிட்டாங்க. புதிய மறுசீரமைக்கப்பட்ட நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் கணக்கெடுக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கணக்கெடுப்பு முடிந்தவுடன் புதிய விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்படும். புதிய முதியோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழே 3000 வழங்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தாயுமானவர் திட்டம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். வீடு தேடி வந்து உங்களுடைய ரேஷன் பொருட்கள் உங்கள் வீட்டுக்கே கொண்டு வர போகிறாங்க. ரேஷன் கடைகளுக்கு நேரில் சென்று வாங்குவதில் உள்ள சிரமத்தை முற்றிலுமாக தவிர்த்தல். முதியோர்கள் வீடுகளுக்கே சென்று நேரடி பொருட்கள் விநியோகம். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ஒவ்வொரு 2-3 மாதம் தேதிகளில் இந்த விநியோகம் நடைபெறும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து இந்த ரயில் பயண கட்டண சலுகை, வரலாற்று பின்னணியோடைய தற்பொழுதைய நிலவரம். கொரோனாவுக்கு முன் கட்டண சலுகை முழுமையாக வழங்கப்பட்டது. நிதி நெருக்கடி காரணமாக சலுகை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது. ரயில்வே துறையில் பார்த்திங்கன்னா லாபமே இல்லை. ஸோ லாபம் ஈட்டினாலும் சலுகை இன்னும் திரும்பப்படவில்லை. மூத்த குடிமக்கள் நல சங்கங்கள் எல்லாமே கோரிக்கைகள் தொடர்ந்து இருக்குது. ஸோ எதிர்பார்ப்பு அடுத்து வரும் மத்திய பட்ஜெட்டில் மீண்டும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கொண்டுகிட்டே தான் போயிட்டுருக்குங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த திட்டங்களுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட். திட்டங்களுடைய தற்பொழுதைய நிலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, முதியோர் உதவித்தொகை மாநில அரசு உயர்த்திருக்காங்க. கணக்கெடுப்பு நடக்குது. மாதம் 3000 ரூபாய். தாயுமானவர் திட்டம் மாநில அரசு அமலில் இருக்குது. மாதம் 2-3 தேதிகளில் வீடுகளுக்கே விநியோகம் ரேஷன் பொருட்கள். ரயில் பயண சலுகை மத்திய அரசு மத்திய பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பு இருக்குது. பயண செலவு இதில் கணிசமாக குறையும் அப்படின்றது இப்போ அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மூத்த குடிமக்களுக்கு அரசினுடைய புதிய நலத்திட்டங்களுடைய செயல்பாடுகள் விரைவில் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.